உன்னால் தாங்க முடியாத இம்சையை அங்கே உருவாக்கி வச்சுட்டு தான் இங்கே வரேன். எப்படி உருவாக்கி வச்சுட்டு தான் இம்சைகளை உன்னால் சுமக்க முடியாத இம்சையை உனக்கு முன்னாடி நீ நிறுத்தி வச்சுட்டு தான் இங்கே வர. அதனால தான் இங்கே கொடுக்குற விஷயத்தை எடுத்து உன்னால் பயணம் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கும் தீர்வு இருக்கா? கண்டிப்பாக உண்டு தீர்வு. கொஞ்ச நாள் கஷ்டப்படு அப்படின்ற. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்கள, வேதனைப்பட்டீங்களா, அசிங்கப்பட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் அதை அப்படியே பின்தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே நீ நடைமுறைக்கு கொண்டு வா. மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துடலான்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறியா? இந்த அமாவாசை பூஜைக்கு அடுத்த அமாவாசை பூஜைக்குள்ளே எங்களுக்கு அப்படியே முன்னாடி கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கணும் சாமி. நான் கூட அப்பப்போ கிண்டலுக்கு கூட சொல்லுவேன், அடுக்கி வைக்கிறது என்ன, ரொம்ப அடுக்க வேண்டாம், ஒரு 50 கிராம் முன்னாடி நான் ஒரு பொட்டணம் கட்டி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு போறியா? வெறும் 50 கிராம் தான். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் அதைத்தானே வாங்கி வச்சுருப்பேன். நான் என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு அதைத்தானே கொடுக்க முடியும். வேறு என்ன கொடுக்க முடியும்? நீ சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நல்ல வழிமுறையை காட்டி கொடுக்குறதுக்கு அது தனி, அதை தான் செய்ய முடியும். நீ அதையும் தாண்டி எனக்கு பொட்டணமாக கட்டி கொடுன்னா நான் இதைத்தானே கட்டி கொடுக்க முடியும். நீ கேட்குற காஞ்சி கேப்பரை நான் குமிச்சு வச்சுருக்கேன் கட்டி கொடுக்குறதுக்கு. நான் கர்மாவும் பாவத்தும் தான் வாங்கி பொட்டணம் கட்டி தொங்க போட்டிருக்கேன். அதிலிருந்து தான் பிரித்து உனக்கு கொடுக்க முடியும். நீ ரொம்ப தூக்கிட்டு போக வேண்டாம், 50 கிராம் எடுத்துகிட்டு போனால் போதும். உங்கள் சத்துக்கு 50 கிராம் நீங்கள் காலை பூரா செமந்தா போதும். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. வாரவங்களும் 50 கிராம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என் மூட்டை கொஞ்சம் குறைஞ்சிக்கிறோம்ல. எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க மூட்டையை வாங்கிட்டு போகிறதுக்கு? அப்படி கூட போன மாதத்துக்கு முந்தின மாதம் சொன்னம்மா, பணம்னு பேயா அலையிறீங்க. நான் செலவு பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்து வண்டிக்கு வாடகை கொடுத்து நான் கூட்டிகிட்டு போய் சென்னையில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கேன். இறக்கி விட்டு உள்ளே போய் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன். வெளியே ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னைய நீ தான் பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியாச்சு. வரமாட்டேக்காங்க. நீ அதைத்தானே தேடுற. எதுக்கு இங்கேயும் அங்கேக்கிட்டு நேரம் சென்னை போவோம், ரிசர்வ் பேங்க்குள்ளே கொண்டு விட்டுருவேன். நீ எதை திறந்து எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடு. வெளியே வர்றது வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு. ஆனால் ரோட்டில் நீ நின்னதுக்கப்புறம் என்னையும் தேடக்கூடாது. என்ன அதை நீ எப்படி சமாளித்து வரணுமோ அதை நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நீ இதுக்கு மேலே என்ன செய்ய சொல்கிறீங்க? உடனே அந்த ஒரு பணக்காரன் ஆகணும்னா வேற என்ன செய்ய முடியும்? முந்தா நாள் டிவி பார்த்தியா? முந்தா நாள் போன வாரம்மா சாதாரண ஒரு டீ கடைக்காரர், அது என்னமோ நாட்டில் ஒரு லாட்ரி வாங்கியிருக்காரு. 25 கோடி அவருக்கு முதல் பரிசு விழுந்துச்சு. அவர் ஒரு கல்யாண வீட்டில் இருக்கார். அதை ஏஜென்ட்டு தேடி உனக்கு 25 கோடி விழுந்துருச்சுன்னு சொல்கிறான். 25 கோடி விழுந்துருச்சா? அவ்வளோதான். கீழே பொத்துன்னு விழுந்தாரு, சேர்த்தே போனார். ஹார்ட் அட்டாக் சொல்லு பாப்பா, புரியுதா? அதுதான் உண்மை. நீ 25 கோடி உன்கிட்ட கொடுத்தாலும் உன்னால் காப்பாற்ற முடியாது. உன்னை எவனாவது கொண்டு ஓட்டுவான், இல்லை நீயே நாசமாக போயிடுவேன். தங்கமும் பணமும் உயிர்கொல்லி தான். நாங்கள் உயிர்கொல்லின்னு தான் சொல்கிறோம். அது உயிர்கொல்லி தான். நீ அதைத்தான் விரும்பி போகிற. சாகுன்னு சொல்ல வேண்டியதான், வேற என்ன செய்ய முடியும்? நாம என்ன சொல்கிறோம்? இருக்கிறது வரைக்கும் கொஞ்ச காலம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்கீங்களா? எப்போ பண்டமாட்டம் மாறி கரன்சிக்கு வந்துச்சோ, பண்டமாட்டங்கள் அதுதான் தாயே நல்ல
பண்ட மாற்றங்கள் இருக்கிறது வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. இல்லை. அப்போ இன்னும் சொல்ல போனால் 12 உள்ள 16 உள்ள பெற்றவங்கலாம் இருக்காங்க. ஆமாம் சார். குறைஞ்சது 10 பிள்ளை கம்மி இல்லாமல் தான் எல்லாரும் பெற்றிருக்காங்க. ஆனா அவங்க நல்லா சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. புரிஞ்சுதா? இருக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைகளுக்கு அது இல்லையே இது கரைச்சி குடிச்சிட்டு நீங்கள் எங்கனையும் படுத்துக்கடை அவ்வளோதான். அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. பண்ற மாட்டம் போய் கரன்ஷன் எப்போ வந்துச்சோ பணம்னு வந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சது எல்லாருக்கும் வேண ஆசை. புரிஞ்சுதா? பணம் 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 பணம். பண்டத்தை வந்து பதுக்க முடியாதுல்ல சாமி. ஆஹா. அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட் இல்லை சாமி. இந்த இவரை மாதிரி இருக்கும்போதெல்லாம் வாங்கிக்கிங்கணும்னா கிளாஸில் ஒரு டம்ளர் கேப்பையை அள்ளிட்டு எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் என்ன தானியம் இருக்கோ அதை தான் கொண்டுட்டு போவோம். அது கடையில் கொடுத்தா அவங்க 100 கிராம் 150 நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ நீ டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸுக்கு கொண்டு போனால் அவங்க கடையில் கொடுக்குற பொருளை உன்னால் திங்க முடியாது, அவ்வளோ பொருள் கொடுப்பான். இந்த இவரை மாதிரி இருக்கும்போதெல்லாம் நாங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். புரிஞ்சதா? அன்னைக்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. பணம்னு மாறிச்சு. இந்த பண்ட மாற்றம் நிறுத்தி அதை விற்பனையாக்கி பணமாக்குனாங்கல்ல, கேட்டுக்கோ. எல்லாம் கலப்படமாகி இன்னைக்கு ஏகபோகமாக கலப்படத்துலேயே இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி சாப்பிட்ற பொருள் வச்சிருக்கிற பொருள் தான் கலப்படம்னா இப்போ நீ பெறுற பிள்ளையிலையும் கலப்படம் வந்துருச்சு சார். வந்துருச்சு இல்லை? ஊசியில் புள்ள பத்துட்டு வராங்கல்ல, அது கலப்படம் தானே.